Welcome to Food.Green. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது மண்டி சாம்பார் பாத். இந்த மண்டி சாம்பார் பாத் அப்படிங்கிறது மராட்டியில் உள்ள நேம். இது வந்து கன்னடத்தில் வந்து பிசிபேலா புலி அண்ணா அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழில் நம்ம சாம்பார் சாதம்னு சொல்லுவோம். இதை எப்படி செய்கிறதுன்னு இப்போ பார்க்கலாம். மண்டி சாம்பார் பாத்துக்கு தேவையான காய்கறிகள் என்னென்னு பார்க்கலாம். பீன்ஸ், கேரட், உருளைக்கிழங்கு, கொடமிளகா, டபுள் பீன்ஸ், பச்சை பட்டாணி, சின்ன வெங்காயம், முருங்கைக்காய். உங்களுக்கு விருப்பப்பட்டால் நீங்கள் கத்திரிக்காவும் சேர்த்துக்கோங்க. மண்டி சாம்பார் பாத் பவுடர் பண்ணுறதுக்கான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்க்கலாம். தனியா 1/4 கப், கசகசா 1 டேபிள் ஸ்பூன், வெந்தயம் 1/2 டீஸ்பூன், கடலைப்பருப்பு 2 டீஸ்பூன், உளுத்தம்பருப்பு 1 டீஸ்பூன், 12 காஞ்ச மிளகா, 1 டீஸ்பூன் கொப்பரை. தாளிக்கிறதுக்கு 4 கிராம்பு, 1 பட்டை, 2 ஏலக்காய், 1 அன்னாசிப்பூ, 1 பிரிஞ்சி இலை, கொஞ்சம் முந்திரி. இந்த 4 இன்க்ரீடியன்ஸையும் நீங்கள் தனியா கூட சேர்த்து அரைக்கிறதுனாலும் அரைக்கலாம், இல்லை இதை தாளிக்கிறதுக்கு மட்டுமே யூஸ் பண்ணிக்கலாம். குக்கர் எடுத்துக்கோங்க. ஒரு பாத்திரத்தில் 1 கப் அரிசி, 1/2 கப் துவரம்பருப்பு ரெண்டுத்தையும் நல்லா கழுவிட்டு 5 டம்ளர் தண்ணீர் சேர்த்துக்கோங்க. 5 விசில் வச்சு எடுத்துடுங்க. அடுத்ததா சாம்பார் பவுடர் பண்றதுக்கான இன்கிரியன்ஸ் எல்லாத்தையும் வறுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் தனியாவையும் மிளகாவையும் வறுத்துக்கோங்க. நல்லா வறுத்தாச்சு. இப்போ இதை எடுத்துருங்க. அடுத்ததா கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பும் வறுத்துக்கோங்க. அடுத்ததா கசகசா வறுத்துக்கோங்க. அடுத்ததா வெந்தயம். கடைசியா கொப்பரையை வறுத்துக்கோங்க. கொப்பரையை இந்த மாதிரி நல்லா ப்ரௌனா வறுத்துக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா வறுத்தாச்சு. இதை கம்ப்ளீட்டா ஆற விட்டுடுங்க. நல்லா ஆறிடுச்சு. இதை மிக்ஸி ஜார்ல போட்டு நல்லா ஃபைன் பவுடரா பொடி பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஃபைன் பவுடரா கிரைண்ட் பண்ணிக்கோங்க. ஒரு வாணலியில நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற காய்கறிகளை வேக போட்டுடுங்க. காய்கறி வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. பட்டாணியை கடைசியில் சேர்த்துக்கலாம். மூடி வச்சு நல்லா வேக விட்டுடுங்க. காய் நல்லா வெந்துடுச்சு. தேவையான அளவு புளி சேர்த்துக்கோங்க. நல்லா ஒரு கொதி வர வரைக்கும் கொதிக்க விட்டுடுங்க. புளி நல்லா கொதிச்சிருச்சு. பவுடர் பண்ணி வச்சிருக்கிறத இதோட சேர்த்துடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. அரிசியும் பருப்பும் நல்லா வெந்துடுச்சு. இதுல நம்ம இப்ப வேக வச்சிருக்கிற காய்கறிகளை சேர்த்துருங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. கெட்டியா இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சம் சுடு தண்ணியை இதோட சேர்த்துக்கோங்க. சாம்பார் சாதத்துக்கு தாளிச்சு விட்டுடலாம். 2 டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய், 2 டீஸ்பூன் நெய் எடுத்துக்கோங்க. பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி இலை, கடுகு,
முந்திரி, கறிவேப்பிலை எல்லாம் சேர்த்து தாளிச்சுக்கோங்க. தாளிச்சிருக்கத சாதத்தில் சேர்த்துடுங்க. நல்லா கிளறி விட்டுக்கோங்க. டேஸ்டியான சாம்பார் சாதம் ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. உங்க கமெண்ட்ஸை சொல்லுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, ஃபுட் ஆர்ட் கிரீன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க.